மாவட்டம் ஒசூரில் தனியார் வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் எந்திரத்தை கேஸ் வெல்டிங் மூலம் உடைத்து அதிலிருந்து 14,50,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ஒசூர் பாகலூர் தேசிய நெடுஞ்சாலையில் NGGO காலனி பகுதியில் IDBI என்ற வங்கியின் ஏடிஎம் மையம் மட்டும் செயல்பட்டு வருகிறது. இந்த மையத்தின் முன்பக்க ஷட்டர் கதவு நேற்று காலை முதல் நாள் முழுவதும் மூடப்பட்டிருந்த நிலையில் மாலையில் வழக்கம் போல அதனை சுத்தம் செய்வதற்காக சிவா என்ற பணியாளர் அங்கு வந்துள்ளார். அப்போது ஏடிஎம் எந்திரம் உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தவர் இதுகுறித்து வங்கி மேலாளர் விவேகானந்தனுக்கு தகவல் தெரிவித்தார். வங்கி மேலாளர் அங்கு வந்து பார்த்தபொழுது ஏடிஎம் உடைக்கப்பட்டு அதிலிருந்த பணம் காணாமல் போயிருப்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக அட்கோ போலீசாருக்கு புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் ஒசூர் டிஎஸ்பி பாபு பிரசாந்த் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அங்கிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றி ஆய்வு செய்தனர். அதில் அதிகாலை நேரத்தில் அந்த மையத்தில் நுழைந்த மர்ம நபர்கள் ஏடிஎம் எந்திரத்தை கேஸ் வெல்டிங் மூலம் உடைத்து அதிலிருந்து 14,50,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றது பதிவாகி இருந்தது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.